ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட வந்து காளான் கிரேவி நான் வந்து எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிருந்தேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுருந்தேன். அதோட சரி காளான் கிரேவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து எடுத்திருக்கேன். இந்த காளான் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளித்து வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகத்தூள், அரை டீஸ்பூன் வந்து சோம்புத்தூள் போட்டு கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளை வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் தான் இதில் அதிகமாக இருக்கணும். சேர்த்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க காளானே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி எதுவுமே விட வேண்டாம். இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் விட்டு வரும். இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட வேண்டியதான். வேறு இதுக்கு எந்த இதுவுமே தேவையில்லை. நல்லா ட்ரை ஆகும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் தூளை போட்டு கடைசியாக மல்லி இலையை தூக்கி இறக்குனீங்கன்னா சூப்பரான காளான் பெப்பர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நான் இதுதான் வந்து இன்றைக்கி செஞ்சுட்டு பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் ரொம்ப போரிங்காக இருந்தது. சரி டக்குன்னு வேலை செய்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் வரல. சரின்னு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக வந்து நான் உட்காந்துருந்தேன். எப்போவுமே ஒரே மாதிரி வேலை பார்க்குறதுனால சில சமயங்கள் இந்த மாதிரி வந்து போர் அடிக்க தான் செய்யும். எனக்கு வந்து மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் போட்டபடி போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் அந்த சூட்டோட எல்லா வேலையும் பார்த்துடணும். சில சமயம் அப்படியே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக போரிங்காக ஒரு மாதிரி இருக்கும், டயர்டாக இருக்கிற மாதிரி. ஆனால் எப்போ இருந்தாலும் நம்ம தான் அந்த வேலையை பார்த்தாகணும் அப்படிங்கிறதுனால மறுபடியும் கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேன். எனக்கு காலையில் சமைச்சது சாப்பிட்டது எல்லாம் அப்படியே தான் இருக்குது. எந்த வேலையுமே பார்க்கல. சரின்ட்டு கிச்சனில் போய் அந்த காலையில் செஞ்சது போக மீதி எல்லாம் இருக்குல்ல, பேலன்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து அப்படியே வந்து எப்போவுமே என்னோடய கிச்சன் இப்படி வந்து நீட்டாகவே வந்து மெயின்டைன் பண்ணணும்னா கஷ்டம் தான். சமையல் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே வந்து க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் சமைச்சதை எப்போவுமே வந்து அதே பாத்திரத்தில் வைக்காமல் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் மாற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா அதுவே வந்து கிச்சனை வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து காமிக்கும். ஏன்னா பெரிய பாத்திரம் இருக்கும்போது கிச்சனே வந்து நீட்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும். சமைச்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஹஸ்பண்டுக்கு பாப்பாவுக்குலாம் லஞ்ச் வந்து பேக் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிறது நானும் என் பையன் தான். அதை வந்து அப்படியே இன்னொரு பாக்ஸில் வந்து மாற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பால் ஆடை வந்து இருந்தது. சரி அதையும் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி பால் அப்படியே ஊற்றி வச்சுட்டேன். இது வந்து ரெகுலராகவே எடுத்து வைக்கிறது. நைட்டு காய்ச்சி வச்சுருக்க பால் வந்து நல்லா ஆடை விழுந்திருக்கும். அதை வந்து அப்படியே எடுத்து வச்சோம்னாக்கா அதில் வந்து நான் நெய் வந்து எடுத்துக்குவேன். நெய் வந்து மோஸ்ட்லி நான் கடையில் வாங்கவே மாட்டேன். ஏதாவது டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கு உண்டான ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கிறத. நான் வந்து விம் ஜெல் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் நம்ம வாஷிங் லிக்விட் இருக்குல்லையே அதையும் சேர்த்து ஊற்றிட்டு நல்லா வந்து தண்ணி கலந்து வச்சுருவேன். இது வந்து அடுப்பு துடைக்கிறதுக்கு டெய்லி யூஸ் பண்ணுறது தான். நம்ம வாரத்தில் ஒரு நாள் தான் நான் சோப் போட்டு ஃபுல்லாகவே கழுவுவேன். மற்ற டேஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தான் வந்து துடைப்பேன். டைனிங் டேபிளாக இருக்கட்டும், கவுண்டர் டாப், அடுப்பு, டைல்ஸ் எல்லாத்துக்குமே இதை தான் வந்து யூஸ் பண்ணுவேன். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா சோப்பு போட்டு நல்லா கழுவிடுவேன். அதாவது நம்ம நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்னா அந்த சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ண மாட்டேன். நான் ஃபுல்லாகவே வந்து சோப் போட்டு தான் வந்து வாஷ் பண்ணுவேன். இது எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லி அதையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒன் பை ஒன்னாக வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வேலை முடிச்சு அடுத்த வேலை முடிச்சு அடுத்த வேலைன்னு அப்படியே போயிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு உண்டான டயத்தை வந்து நம்ம எப்படி வந்து எடுத்துக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி வேலைகளை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் வந்து டைம் கிடைக்கும். அப்படி இல்லை எல்லாமே போட்டபடி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேலை வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு டைம் வந்து நம்மளுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த டயத்தில் நம்ம இந்த வேலை பார்க்கணும், இந்த டயத்தில் இந்த வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கான டைம் வந்து கண்டிப்பாக இருக்கும். எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து காலை நேரம் ஃபுல்லாக வந்து வேலையாக தான் இருக்கும். காலையில் ஒரு 5:30 எந்திரிக்கிறோம்னா எனக்கு வந்து ஒரு 1 மணி வரைக்குமே வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் மத்தியானத்துக்கு மேலே கண்டிப்பாக எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன். மத்தியானம் சாப்பிட்டு நல்லா ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சிருவேன். அப்போ தான் எனக்கு அடுத்து வந்து கொஞ்சம் வேலை பார்க்கறதுக்கு டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து அடுத்து வேலை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதுக்காக எல்லா நாளும் நான் தூங்கிட்டு தான் இருப்பேன் அப்படிலாம் சொல்ல வரல.
டைம் கிடைக்குது அப்படின்னா ஒதுக்கி எனக்குன்னு ஒரு ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் வந்து எனக்குன்னு டயத்தை ஒதுக்கிக்குவேன். அந்த டயத்தில் தான் நான் மற்ற வேலையெல்லாம் வந்து பார்க்க மாட்டேன். அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் எடுத்துட்டேன். உடம்பு வந்து சில சமயங்களில் நம்மள்ட்ட கேட்கும், ரெஸ்ட் கொடு, இந்த டயத்தில் என்னை வந்து வேலை வாங்காது அப்படின்ட்டு. அந்த மாதிரி டயத்தில் கண்டிப்பாக நம்ம ரெஸ்ட் வந்து கொடுத்துடணும். அதை வந்து இல்லை நான் வேலை மல்லு கட்டினா பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மளோட உடம்பு வந்து வீக்காக தான் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏஜ் ஆகிட்டே தான் இருக்குது. யார் இருந்தால் நீ ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக விட மாட்டாங்க. நம்மளுக்கான டயத்தை நம்ம தான் எடுத்துக்கணும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து அந்த கபோர்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. சரி அதையும் வந்து தொடச்சிடலான்ட்டு அதை தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா இதெல்லாம் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவையாவது துடைக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக வீடாகவே இருக்காது. வாஷிங் லிக்விட் வாங்கினது அப்படியே இருந்தது. அந்த பாட்டிலில் ரீஃபில் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லி அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ணி முடிச்சுட்டு அந்த கவர் இருக்கு இல்லையா, அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு லாண்ட்ரியில் துணி போடும் போது ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையில் வாஷ் பண்ணக்கூடிய துணிக்கு வந்து நான் வந்து ஊற்றிக்குவேன். ஏன்னா அதுலேயுமே நிறைய சோப்பு வந்து இருக்கும். அப்படியே ஊற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டோம்னாக்கா அதுக்குள்ளே நிறையா இருக்கும். அதனால் தண்ணி கலந்து நான் வந்து இது மட்டும் கிடையாது, அதே மாதிரி விம்ஜெல்லும் அப்படி தான் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து அப்படியே வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம வர்றோம் எல்லாருமே அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதனால் யார் விளக்குனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். இப்போதைக்கு நான் மட்டும் தான் விளக்குவேன். ஒருவேளை யாராவது புதுசாக வீட்டுக்கு வர்றாங்க, வெசில்ஸ் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா தண்ணி கலந்து வச்சுருக்கோம் இல்லைன்னு, அப்படியே தூக்கி ஊற்றும் போது அது நிறைய வேஸ்ட் தான் ஆகும். அதெல்லாம் முடிஞ்ச வரை ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன். இந்த மிரர்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது. சரி அதையுமே வந்து கொலின் யூஸ் பண்ணி நல்லா தொடச்சி விட்டலாம்னு சொல்லி அதையும் தொடச்சி விட்டுருக்கேன். இந்த கண்ணாடிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொலின் வந்து நல்லா யூஸ் ஆகும். நான் பெரும்பாலும் அதெல்லாம் வாங்க மாட்டேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பெட்டை க்ளீன் பண்ணுற வேலை தான் அடுத்து. காலையில் வந்து நம்ம சமையல் வேலை பார்க்குறனால காலையில் இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் 10 மணிக்கு மேலே தான் இந்த வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதை நீட்டாக இது எல்லாமே நீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கூட்டினோம்னாலே பாதி வந்து வீடு க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். அப்படியே கூட்டும் போது எல்லாமே வந்து ஒரு மாதிரி அழுக்கடைஞ்ச மாதிரியே தான் இருக்கும், நீட்டாக இருக்காது. இந்த தையல் மிஷின் மேலேயும் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ் வந்து கடந்துக்கிட்டே தான் இருக்கும். நானும் அதை எடுத்து தான் வைப்பேன். டெய்லியும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரெஸ் வந்து திருப்பி அது மேலே வந்துடும். சரி அதை அப்படியே வச்சுட்டு கூட்டினோம்னாக்கா அந்த இடம் வந்து நமக்கு நீட்டாக தெரியாது. இதுக்கெலாம் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. அதை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்தையும் தட்டி விட்டுட்டு டஸ்ட்டு இருந்தால் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு நீங்கள் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு நாளுமே காலையில் எந்திரிச்சோன்னே வீடு கூட்டணும்னு தான் நினைப்பேன். ஏன்னா காலையில் எந்திரிக்கிற டயத்துக்கு நம்ம சமையல் வேலை, லஞ்ச் வேலை, டிஃபன் வேலை இது பார்க்குறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அதனால் காலையில் இந்த வேலையெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 10 மணிக்கு மேலே தான் என்னோடய ரெகுலர் ரொட்டீன் க்ளீனிங் ஒர்க்கெலாம் வந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 9 மணி வரைக்கும் ஏதாவது ஒன்று வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் தான் உங்களை அனுப்புனதுக்கப்புறம் தான் இந்த வீடு பெருக்கிறது, வீடு க்ளீன் பண்ணுறது, மாப் போடுறது, இந்த வேலையெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து பார்ப்பேன். அதே மாதிரி இந்த சேர், எல்லார் வீட்லேயும் இந்த சேர் மேலே ஏதாவது ஒரு துணி வந்து கிடந்துக்கிட்டே தான் இருக்கும். எங்கள் வீட்லேயும் அப்படித்தான். நான் என்ன தான் எடுத்து அதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்து நம்ம அதில் போட சொன்னால் கூட திருப்பி வந்து மறுநாள் அதே மாதிரி சேர் மேலே தான் வந்து கிடக்கும். அதனால் அதையும் வந்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே நீட்டாக வந்து ஒரு ஓரமாக சேர்லாம் வச்சுட்டோம்னாங்களே அந்த இடம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரேஷன் கடையிலேருந்து அரிசி வாங்கிட்டு வந்தேன், அதை கூட நான் எடுத்து வைக்கல. அதுவுமே அந்த பையில் அப்படியே தான் இருக்குது. அது இன்றைக்கி தான் வந்து எடுத்து கொட்டி வைக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் அதுக்கான இடத்துல வந்து நம்ம வச்சிட்டோம்னாலே வீடு வந்து பாதி வந்து நீட்டாகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், முதல்ல இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி சோஃபா பற்றினா வந்தோடனே வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் உட்காரக்கூடிய இடம் அந்த சோஃபாவாக தான் இருக்கும். அதுவுமே ஃபஸ்ட்டு நீட்டாக வச்சுக்கணும். நானும் ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக அதை டெய்லியே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அந்த பில்லோவை அரேஞ்ச் பண்ணுறது, டஸ்ட்டு இருந்தால் தட்டி விடுறது, அது மேலே கிளாத் இருந்தால் எடுத்து போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வீடை நீட்டாக வச்சுக்க முடியும். அந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் வீடு வந்து நான் பெருக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடித்த மாதிரி ஒரு திருப்தி வந்து இருக்கும். அதெல்லாம் அப்படியே போட்டுட்டு நம்ம வந்து வீடை மட்டும் பெருக்கிட்டோம் அப்படின்னா என்ன தான் நம்ம கூட்டினா கூட அந்த வீடு வந்து நீட்டாகவே இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அங்கங்கே இருக்கிற பொருளை எங்கெங்கே வைக்கணுமோ அதுக்குன்னு ஒரு தனி இடம் கொடுத்து, இப்போ நிறைய பேர் வீட்டில் என்ன பழக்கம் உண்டுன்னா அந்த துடைக்கிற துண்டு, ஈரத்துண்டை வந்து கட்டில் மேலே போடுறது, சோஃபா மேலே போடுறது, சேர் மேலே போடுறது, இந்த மாதிரி பழக்கம் வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்குது. எங்கள் வீட்லேயும் அது வந்து விதிவிலக்கு கிடையாது. எங்கள் வீட்லேயும் அதே பழக்கம் உண்டு தான். நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்கிறது, தொடச்சிட்டிங்கன்னா அந்த போய் கொடியில் காயப்படுங்க அப்படின்னு. ஆனால் யாருமே அதை
கேட்குறதும் இல்லை, ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் டைம் இருந்துச்சு அப்படின்னா கொண்டு போய் போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த சேர் மேலே தான் அதுவும் கிடக்கும். எல்லோரும் போனதுக்கப்புறம் திருப்பி அந்த டவலெல்லாம் நான் தான் வந்து திருப்பி சேர் மேலே வந்து எடுத்து கொடியில் காயப்பட்டு வர்றது. அப்படியே ஃப்ரெண்ட்லேயும் கூட்டி விட்டுட்டு இதுக்கிடையில் வந்து துணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டலாம்னு சொல்லி அதையும் வந்து போட்டுட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் டெய்லியுமே லாண்ட்ரி போட்டுங்க. அழுக்கு துணி சேர விடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு நாள் விட்டால் கூட அடுத்து வந்து லோடு வந்து உங்களுக்கு நிறைய ஆயிரும். 2 தடவை போடுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து அந்த இடத்துல அழுக்கு துணி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அழுக்கு துணி போடுறதுக்குன்னே ஒரு பேஸ்கெட் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி காஞ்ச துணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்குன்னே ஒரு பேஸ்கெட் வந்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கும் மடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் மோஸ்ட்லி வந்து அழுக்கு துணி போடுறதுக்கு பேஸ்கெட் வச்சுருப்பேன். ஆனால் வந்து துணியை எடுத்துகிட்டு வந்து கையோடலாம் மடிக்க மாட்டேன். அந்த மடிக்கிறங்கிற வேலை வந்து எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. என் ஹஸ்பண்ட் வந்து தான் அதை மடித்து கொடுப்பாங்க. மடித்து எல்லாமே தனித்தனியாக பிரித்து வச்சுருவாங்க. அவங்க வந்து மடித்து வச்சதுக்கப்புறம் நான் திருப்பி எல்லாத்தையும் வந்து அந்தந்த இடத்துல வந்து எடுத்து வச்சுருவேன். மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் தான் துணி மடிப்பாங்க. நான் வந்து என்னைக்காவது தான் துணி மடிப்பேன். டைம் இருந்துச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து அதை செய்வேன். அந்த ஒரு வேலையை மட்டும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுத்துட்றது. அதே மாதிரி காலையில் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதும் என் ஹஸ்பண்ட் தான். ஃபுல்லாக வந்து அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால அந்த வேலையை வந்து பண்ணுறது. இந்த மாதிரி வேலையில் யார் இருந்தாலும் அவங்களோட ஷேர் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலை வந்து முடிகிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஆளே பார்க்கணும் அப்படின்னாலுமே முந்தின நாள் நம்ம பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆளால் மேனேஜ் பண்ண முடியும். கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கணும், அவ்வளோதான். இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே நைட்டு என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி சடனாக வந்து அடைக்கி ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரின்ட்டு அடைக்கி வந்து ஊற வைக்கிறதுக்காக 1.5 கப்பு வந்து துவரம்பருப்பு, 1.5 கப்பு வந்து இட்லி புழுங்கல் அரிசி, அரை கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு அளவுக்கு உளுந்து இது எல்லாமே போட்டு தண்ணியை களைஞ்சிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. இது வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஊறினாலே போதும். நான் வந்து ஞாபகமாக வரணுங்கிறக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊற வச்சுட்டேன். அப்போ தான் நம்ம வந்து நைட்டுக்கு வந்து என்ன டிஃபன் பண்ணணும்னு யோசிக்க வேண்டியதில்லை. எந்த ஒரு வேலை பார்த்தாலும் நம்மளுக்கு அடுத்து என்ன அப்படின்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு இடத்த நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடமா க்ளீன் பண்ணணும். இந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது, அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போகிறது, அந்த மாதிரி பண்ணும்போது எந்த இடமே கம்ப்ளீட் ஆகாது. இப்போ கிச்சனை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிச்சனில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது பாத்திரம் வளர்க்குறது, அடுப்பு துடைக்கிறது, வீடை கூட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக கிச்சனில் முடிச்சுட்டு அடுத்து ரூமுக்கு வரணும். இப்போ ரூமை க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மிஷின் மேலே உள்ள துணி, பெட்டு நீட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூமை கூட்டி விடுறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து நம்ம பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த இடமே நல்லா க்ளீனாக இருக்கும். நீங்கள் அங்கே கொஞ்சம் அங்கே விளக்கிக்கிட்டே இருக்கும்போது திருப்பி இங்கே கொஞ்சம் அந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா எல்லா வேலையுமே பெண்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போல்லாம் நான் வந்து சிஸ்டத்தில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே எனக்கு சிஸ்டத்தில் எதுவுமே தெரியாது. எடிட் பண்ணுறதுல மொபைலில் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 1.5 மாதமாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டத்தில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து அதை கற்றுக்கிட்டு இருந்தேன். முதல்ல ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அதில் எடிட் பண்ணி போட ஆரம்பித்தேன். இப்போ லாங் வீடியோ எடிட் பண்ணது அளவுக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ போடக்கூடிய ஒரு 4-5 டைமாக போடக்கூடிய லாங் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து சிஸ்டத்தில் தான் இப்போ வந்து எடிட் பண்ணுறேன். எனக்கு வந்து அது பழக கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஆரம்பத்தில் ஒன்றுமே தெரியாது, கஷ்டமாக இருந்தது. எந்த ஒரு விஷயமே ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக வந்து நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும். அப்படி தான் எனக்கும் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ அதையும் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே லஞ்சு டைம் வந்துருச்சுன்னு சாப்பிட வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பீன்ஸும் அந்த பிளாக்கொட்டை இருக்குல்ல அதையும் போட்டு சாம்பார் வந்து பண்ணியிருந்தேன். பிளாக்கொட்டை வந்து சாம்பாரில் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை வந்து போட்டு சாம்பார் வந்து பண்ணிவிட்டு காளான் பெப்பர் கிரேவியும் முட்டை பொரியல் வந்து வச்சு சூப்பராக வந்து லஞ்சு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சுட சுட அந்த முட்டை பொரியலோட காளான் கிரேவியும் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா அடைக்கு வந்து போடுறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து அது எப்படியே டிலீட் ஆகிடுச்சு. சரி அதை அப்படி உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்ட்டு பருப்பு அரிசியெல்லாம் ஊற வச்சுருந்தோம்னா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சோம்பு 1 ஸ்பூன் 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக அரைக்கிறதுனால மிக்ஸியில் அரைச்சிக்கிறேன், நிறையா இருந்தால் கிரைண்டர்லேயே போட்டுக்கலாம். இப்போ அரைச்சதோடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், முருங்கைக்கீரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வதக்கி கூட சேர்க்கலாம். நான் வந்து எப்போவுமே இப்படி தான் செய்வேங்கிறதுனால நான் அதை வந்து போட்டிருக்கேன். பசங்களுக்கு கீரை எப்படியெல்லாம் கொடுக்கணுமோ அந்த வகையில் நான் வந்து கொடுத்துருவேன். அதனால் அடிக்கடி கீரை சேர்க்குற மாதிரி எதுனாலும் ஒன்று நான் வந்து கொடுத்துருவேன். அது சப்பாத்தியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், இந்த மாதிரி அடையாக இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து எப்படி செஞ்சால் சாப்பிடுவாங்களோ அது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அடையும் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். என் ஹஸ்பண்ட் மட்டும் முட்டை அடை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து முட்டை அடை வந்து ஊற்றிட்டு இருந்தேன். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான்.
அது மேலே அப்படியே முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சம் சால்ட் பெப்பர் போட்டு முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அப்படியே திருப்பி போட்டு எடுத்தோம்னாக்கா சூப்பரான முட்டை அடையும் ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோவுக்கு கீழே ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு வந்து பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.